நமக்கு எப்பவுமே ஸ்கூல் காலேஜ்ல லேட்டா போய் தான் பழக்கம். அவர் 9:30 கரெக்டா வந்து உட்காந்துறாரு. இன்றைக்கு டான்னு காலைல 9:30 மணி ஆச்சா சட்டமன்றத்துக்குள்ள வந்துடுறாரு. நாங்களாம் பயத்துல ஓடிக்கிட்டு இருக்கிறோம். 6 மணி வரைக்கும் எந்திரிக்க மாட்டாரு. கோப்புகளை பாக்குறாரு, மீட்டிங் போடுறாரு, அதிகாரிகளை கூப்பிடுறாரு. திடீர்னு ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தா எங்களுக்கு வேற போன் அடிச்சு கூப்பிடுறாரு. எங்க இருக்கிற மேல வாங்க, இது என்னது, இது ஏன் பார்க்கல, இதை ஏன் செய்யல. தினம் தானே பதட்டமாவே இருக்கு. இந்த கம்பி மேல நடக்கிற மாதிரியே இருக்குது. பயத்துல எப்ப கூப்பிடுவாரு, எப்ப திட்டுவாரு. ஹெட் மாஸ்டர் மாதிரி இருக்கிறாருங்க. பயத்திலேயே நாங்க போறோம் வாத்தியாரை பார்த்துட்டு. உண்மையிலேயே இவர் எப்பேற்பட்ட வாத்தியாருன்னு நேரில் பார்க்க பழக தான் தெரியுது. பயமா இருக்கு பக்கத்துல போகவே. எல்லாரும் சொல்றாங்கல்ல இன்னொரு எம்ஜிஆர்னு. உண்மையிலேயே அவர் இன்னொரு எம்ஜிஆர் தான். உண்மையிலேயே அவர் வாத்தியார் தான். அதுவும் இவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான வாத்தியாரா இருக்காரு. அதுதான் எல்லாம் பயமா இருக்கு. கேபினெட் மீட்டிங்ல எல்லாம் எங்களை கூட்டு பேசுவாரு, எல்லா விஷயமும் சொல்லுவாரு. நல்லா பேசிட்டே இருப்பாரு. நாங்களும் சந்தோஷமா இருப்போம். டக்குன்னு அப்படியே ஒன்று சொல்லுவார். நான் இந்த 5 வருஷம் ஆட்சி அமைச்சிட்டு போறதுக்காகலாம் வரல. தமிழ்நாடு மக்கள் நம்ம மேல மிகப்பெரிய அன்பை வச்சிருக்கிறாங்க. அதை இன்னும் பல வருஷங்கள் நம்ம காப்பாற்ற வேண்டியது இருக்கு. இன்னும் பல ஆண்டுகள் நம்ம ஆட்சி புரிய வேண்டியது இருக்கு. யாராவது எங்கேயாவது தப்பு பண்ணீங்கன்னு தெரிஞ்சா இப்பவே மன்னிப்பு கேட்டு தூக்கிடுவேன். அப்புறம் மன்னிப்பு சொல்ல முடியாது அப்படின்னு எங்களுக்கெல்லாம் ஆடி போயிருச்சு. மன்னிப்பு கேட்கலாம் எனக்கு டைம் இல்லை. முன்னாடியே மன்னிப்பு கேட்டா தப்பு செஞ்சா தூக்கிடுவேங்கிறாரு.